ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற இந்த 4 வேர்ட்ஸ்க்கு தமிழில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த 4 வேர்ட்ஸை வச்சு நீங்கள் செம்மையாக இங்கிலீஷில் நிறைய சென்டென்ஸை ஃப்ளூயண்ட்டாக சூப்பராக பேசலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 வேர்ட்ஸை நம்ம இங்கிலீஷில் மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த 4 வேர்ட்ஸை நம்ம எந்த காலத்துக்கு பயன்படுத்தணும், அதாவது எந்த டென்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டாக ஒரு சென்டென்ஸை பேச முடியும். இப்போது இங்கே இருக்கிற ஹாவ் டு, ஹேஸ் டு இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். அடுத்து இருக்கிற ஹேட் டு பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்தணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வில் ஹாவ் டு இதை நம்ம ஃப்யூச்சருக்கு பயன்படுத்தணும். இப்போது இங்கே இருக்கிற இந்த 4 வேர்ட்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு செயலை நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா நாம் இங்கே இருக்கிற இந்த 4 வேர்ட்ஸை வச்சு தான் பேசணும். நான் அடித்து சொல்கிறேங்க, இந்த வீடியோ முடியும் போது இந்த கான்செப்டில் நீங்கள் நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேச போகிறீங்க. உங்கள் லைஃப் லாங் இந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்காத அளவுக்கு நான் தெளிவாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஹாவ் டு, ஹேஸ் டு வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசி பழக போகிறோம். பார்க்கலாமா? இந்த ஹாவ் டு, ஹேஸ் டு இதுக்கு எக்ஸாக்டாக தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேண்டி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரெசண்ட்டில் நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம கண்டிப்பாக ஹாவ் டு, ஹேஸ் டு வச்சு தான் பேசணும், மறக்கக்கூடாது. இப்போது நம்ம ஹாவ் டு வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த சப்ஜெக்டை வச்சு பேசணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக ஒரு சென்டென்ஸை பேச முடியும். இப்போ நான் இங்கே 4 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்ல வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ஹாவ் டு வச்சு பேசணும். சேர்ந்து பேசலாமா? ஐ அப்படின்னா நான் சொல்லுவோம். ஹாவ் டு அப்படின்னா வேண்டி இருக்கிறது. சேர்ந்து பேசுங்க. நான் வேண்டி இருக்கிறது. வி அப்படின்னா நாங்கள். வி ஹாவ் டு நாங்கள் வேண்டி இருக்கிறது. யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், ரெண்டுக்குமே நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். யூ ஹாவ் டு அப்படின்னா நீ வேண்டி இருக்கிறது அல்லது நீங்கள் வேண்டி இருக்கிறது. ஃபைனலாக தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தே ஹாவ் டு அவர்கள் வேண்டி இருக்கிறது. இப்போது இந்த 4 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் நம்ம ஹாவ் டு வச்சு தான் பேசணும். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், அதாவது இதோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம் சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? ஐ, வி, யூ, தே இந்த 4 பேர் தான் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் டு அப்படிங்கிற மாடல் வேர்பை பேசணும். சப்ஜெக்டை பேசணும், ஹாவ் டுவை பேசணும். அதுக்கப்புறம் நம்ம வேர்பை பேசணும். வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. ஒரு செயலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் என்ன செயல் அப்படிங்கிறது தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சின்ன குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நான் அப்படி தான் உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் டு அப்படின்னாலும் தமிழில் வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் 3 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். நீங்கள் ஹேஸ் டு வச்சு பேசும்போது இந்த 3 சப்ஜெக்டை வச்சு தான் பேசணும். சேர்ந்து பேசலாமா? ஹீ அப்படின்னா அவன். ஹி ஹேஸ் டு அப்படின்னா அவன் வேண்டி இருக்கிறது. ஷீ அப்படின்னா அவள். ஷீ ஹேஸ் டு அப்படின்னா அவள் வேண்டி இருக்கிறது. இட் அப்படின்னா அது. இட் ஹேஸ் டு அப்படின்னா அது வேண்டி இருக்கிறது. இந்த 3 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஹேஸ் டு வச்சு தான் பேசணும்.
இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. பேசுங்க பார்க்கும். சொல்லுங்க. கரெக்டுங்க. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். குட். ஃபர்ஸ்ட் நாம் சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஹீ ஷீட், அதுக்கப்புறம் ஹேஸ் டு அப்படிங்கிறத பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் மாடல் வேர்பில் நீங்கள் ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, வில் ஹாவ் டு இதெல்லாம் வச்சு பேசும்போது கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த ஹாவ் டு, ஹேஸ் டு வச்சு நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம பேசி பழக போகிறோம். தயவு செய்து எனக்காக நீங்கள் எல்லாருமே என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் படிக்க வேண்டி இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறேன் நான் படிக்க வேண்டியது இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஒரு செயலை, என்ன செயலை? படிக்க வேண்டிய ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. இதுதாங்க. இந்த கான்செப்டை வச்சு நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சென்டென்ஸ் பேசுவோம். பேச ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் என் கூட சேர்ந்து பின்னாடி வரிசையாக பொறுமையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? மேலே ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நீங்கள் பேசலாம். சப்ஜெக்டை பேசினா சப்ஜெக்ட்னா என்ன? நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம எதை வச்சு தான் பேசணும்? ஹாவ் டுவா, ஹேஸ் டுவா? சூப்பருங்க, கரெக்டுங்க. ஹாவ் டு. ஐ ஹாவ் டு. நான் வேண்டி இருக்கிறது. என்ன செயலை செய்ய வேண்டி இருக்கிறதுன்னு சொல்ல வந்திருக்கேன்? படிக்கிற ஒரு செயலை. படிக்கிறதுக்கு என்ன சொல்லுவேன் இங்கிலீஷில்? ஸ்டடி. சேர்ந்து பேசுங்க. ஐ ஹாவ் டு ஸ்டடி. ஐ ஹாவ் டு ஸ்டடி. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். செக் பண்ணி பாருங்களேன். செகண்ட் பாருங்கள். நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. நாங்கள் பேச வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? we have to talk. we have to talk. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் தூங்க வேண்டி இருக்கிறது. you have to sleep. you have to sleep. நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் போக வேண்டி இருக்கிறது. சப்ஜெக்ட்னா என்ன? அவர்கள். அவர்கள்னா தேன்னு சொல்லுவோம். பேசுங்க பார்க்கும். they have to go. they have to go. அவர்கள் போக வேண்டி இருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். has to அப்படின்னாலும் தமிழில் வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் தமிழில் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? அவன் வீட்டு பாடம் செய்ய வேண்டி இருக்கிறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கிட்ட வந்து அம்மா நான் அவனை விளையாட கூப்பிட்றேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க அவன் வீட்டு பாடம் செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் அவனால் வர முடியாது. புரிஞ்சா? இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எப்படி பேசணும்? பேசுங்க பார்க்கும். he has to do the homework. he has to do the homework. அவன் வீட்டு பாடம் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் இது எப்படி கூட சொல்லலாம், அவன் வீட்டு பாடம் செய்ய வேண்டும் இப்படியே சொல்லலாம். வேண்டும் அப்படின்னாலும் ஒன்று தான், வேண்டி இருக்கிறது அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவள் இரவு உணவு சமைக்க வேண்டி இருக்கிறது. she has to cook dinner. she has to cook dinner. அவள் இரவு உணவு சமைக்க வேண்டி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன். அது சாப்பிட வேண்டி இருக்கிறது. it has to eat. it has to eat. அது சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாவ் டு, ஹேஸ் டு வச்சு நம்ம சென்டென்ஸ் நிறைய பேசியாச்சு. இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் சந்தைக்கு போக வேண்டி இருக்கிறது. அதாவது அவன் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம்? he has to go to market. he has to go to market. அவன் சந்தைக்கு போக வேண்டி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாங்கள் தேர்வு எழுத வேண்டியிருக்கிறது. நாங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? we have to write the exam. we have to write the exam. தேர்ட் பாருங்கள். நான் எனது அனைத்து நண்பர்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான் வந்துச்சுன்னா ஹாவ் டு வச்சு தான் பேசணும். ஐ ஹாவ் டு மீட். நான் சந்திக்க வேண்டும். யாரை? எனது அனைத்து நண்பர்களை. எப்படி சொல்லலாம்? ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஐ ஹாவ் டு மீட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் வேலையை முடிக்க வேண்டியிருக்கிறது. they have to finish the work. they have to finish the work. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியிருக்கிறது. she has to wake up early.
ஷீ ஹாஸ் டு வேக் அப் ஏர்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லணும். இங்கே நான் தமிழில் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த கான்செப்ட் வச்சு உங்களுடைய ஆன்சரை கரெக்டாக பண்ணிடுங்க. உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, கீழே காமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எக்ஸாக்டாக கரெக்டாக ஆன்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் ஹாவ் டு, ஹேஸ் டு இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பேசி பழகியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேட் டு. ஹேட் டு அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் பயன்படுத்துவோம். ஹேட் டு அப்படிங்கிறதுக்கு தமிழில் எக்ஸாக்டான மீனிங் என்ன அப்படின்னா வேண்டி இருந்தது. அதாவது பாஸ்ட், கடந்த காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹேட் டு வச்சு தான் பேசணும். இப்போது இந்த ஹேட் டு அப்படிங்கிற மாடல் வேர்பை நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்க்கும் நம்ம ஹேட் டு வச்சு பேசலாம். இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த 7 சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேட் டு வரும்போது அது தமிழில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? ஐ ஹேட் டு. பேசுங்க பக்கம், நீங்கள் பேசுங்க. நான் வேண்டி இருந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ அப்படின்னா நான், ஹேட் டு அப்படின்னா வேண்டி இருந்தது. ரெண்டுமே சேரும்போது ஐ ஹேட் டு, நான் வேண்டி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வி ஹேட் டு, நாங்கள் வேண்டி இருந்தது. யூ ஹேட் டு, நீ வேண்டி இருந்தது அல்லது நீங்கள் வேண்டி இருந்தது. தே ஹேட் டு, அவர்கள் வேண்டி இருந்தது. ஹி ஹேட் டு, அவன் வேண்டி இருந்தது. ஷி ஹேட் டு, அவள் வேண்டி இருந்தது. இட் ஹேட் டு, அது வேண்டி இருந்தது. இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டை பேசினாலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா ஹேட் டு, அதுக்கப்புறம் நம்ம வேர்பு பேசணும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஹேட் டு வச்சு பேசும்போது நம்ம பாஸ்டில் தான் பேசுகிறோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் தானே இருக்கணும், அதாவது பாஸ்ட் டென்ஸ்க்கான வேர்ப் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற வேர்பை பேசவே கூடாது, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் பேசணும். ஏன்னா ஹேட் டு அப்படிங்கிறது மாடல் ஆக்சிலரி வேர்ப். மாடல் ஆக்சிலரி வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணி பேசும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ஃபார்மெட்டில் இருக்கவே கூடாது. மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஹேட் டு வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசி பழகலாமா? ஆர் யூ ரெடி? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நாங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டி இருந்தது. பாருங்க, வேண்டி இருந்தது. we had to go to hospital. we had to go to hospital. இப்போ இதுவே நீங்கள் ப்ரெசண்ட்டில் சொல்கிறீங்கன்னா அப்படி சொல்வீங்க, நாங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டி இருக்கிறது. we have to go to hospital. புரிஞ்சா? ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? செகண்ட் பாருங்க, ராஜா படிக்க வேண்டி இருந்தது. நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க. அப்போ அங்கே கேட்பாங்க ராஜா எங்கே அப்படின்னு கேட்பாங்க. ராஜாவா? ராஜாவுக்கு படிக்க வேண்டி இருந்துச்சு, அதனால தான் அவன் வரல. ராஜா ஹேட் டு ஸ்டடி. ராஜா படிக்க வேண்டி இருந்தது. இப்போ நான் இங்கே ராஜா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த இடத்துல உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் எக்ஸாக்டாக பேசலாம் சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ராணி சமைக்க வேண்டி இருந்தது. ராணி ஹேட் டு குக். ராணி ஹேட் டு குக். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் விளையாட வேண்டி இருந்தது. தே ஹேட் டு ப்ளே. தே ஹேட் டு ப்ளே. நான் அங்கே போக வேண்டி இருந்தது. நாங்கள் போக வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் டு கோ தேர். ஐ ஹேட் டு கோ தேர். நான் அங்கே போக வேண்டி இருந்தது. இப்போ நான் சொல்கிறேன், நான் நேற்று அங்கே போக வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லுவேன்? சிம்பிள் தாங்க. ஐ ஹேட் டு கோ தேர் எஸ்டர்டே. ஐ ஹேட் டு கோ தேர் எஸ்டர்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. அவன் நேற்று பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது. ஹி ஹேட் டு ப்ராக்டிஸ் எஸ்டர்டே. ஹி ஹேட் டு ப்ராக்டிஸ் எஸ்டர்டே. செகண்ட் பாருங்கள், நாங்கள் கடைக்கு போக வேண்டியிருந்தது. we had to go to the store. we had to go to the store. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே ஹேட் டு வச்சு பேசி காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் இங்கே இருக்கிற மாடல் வேர்பை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சென்டென்ஸை இங்கிலீஷில் நம்ம பேசி பழகியாச்சு. இப்போ ஃபைனலாக
ஃப்யூச்சரில் இருக்கிற மாடல் வேர்ப் அப்படிங்கிற வில் ஹாவ் டு அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வில் ஹாவ் டு அப்படின்னா நம்ம தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வேண்டி இருக்கும். அதாவது ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம கண்டிப்பாக வில் ஹாவ் டு வச்சு தான் பேசணும். இப்போ இந்த வில் ஹாவ் டு வச்சு பேசும்போது எந்தெந்த சப்ஜெக்டை வச்சு பேசணும் அப்படின்னா எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டை வச்சினாலும் நீங்கள் வில் ஹாவ் டு வச்சு பேசலாம். வில் ஹாவ் டு வச்சு தான் பேச முடியும். இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த 7 சப்ஜெக்ட் பக்கத்தில் வில் ஹாவ் டு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி தமிழில் வரும்னு பார்க்கலாமா? ஐ சப்ஜெக்ட் பக்கத்தில் வில் ஹாவ் டு இருக்குது. பேசுங்க. ஐனா நான், வில் ஹாவ் டு அப்படின்னா வேண்டி இருக்கும். சேர்ந்து பேசலாமா? ஐ வில் ஹாவ் டு நான் வேண்டி இருக்கும். வி வில் ஹாவ் டு நாங்கள் வேண்டி இருக்கும். யூ வில் ஹாவ் டு நீ வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் வேண்டியிருக்கும். தே வில் ஹாவ் டு அவர்கள் வேண்டியிருக்கும். ஹி வில் ஹாவ் டு அவன் வேண்டியிருக்கும். ஷி வில் ஹாவ் டு அவள் வேண்டியிருக்கும். இட் வில் ஹாவ் டு அது வேண்டியிருக்கும். அதாவது எதிர்காலத்தில் இந்த 7 சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம வில் ஹாவ் டு வச்சு தான் பேசணும். இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் வில் ஹாவ் டு அப்படிங்கிறத பேசணும், அதுக்கப்புறம் நம்ம வேர்பை பேசணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் வரக்கூடிய வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இப்போ நம்ம நிறைய சென்ஸ் நம்ம இந்த கான்செப்டில் பேசலாம். ஃபர்ஸ்ட்னு பாருங்கள், அவன் நாளை இங்கே வர வேண்டி இருக்கும். ஹி வில் ஹாவ் டு கம். ஹி வில் ஹாவ் டு கம். அவன் வர வேண்டி இருக்கும். எங்கே? இங்கே. இங்கே அப்படின்னா ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இந்த சென்ஸ் முடியலை. எப்போ இங்கே வர வேண்டியிருக்கும்னு சொல்ல வந்திருக்கேன்? நாளை. நாளை அப்படின்னா டுமாரோ. பாருங்களேன், இவ்வளோ பெரிய தமிழ் சென்ஸை ஈஸியாக இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணி பேச முடியுதா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே யாரெல்லாம் புதுசாக வராங்களோ ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் அவங்கள எப்படியாவது ஒரு சென்டென்ஸையாவது இங்கிலீஷில் பேச வச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய தீராத ஆசை. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஹி வில் ஹாவ் டு கம் ஹியர் டுமாரோ. ஹி வில் ஹாவ் டு கம் ஹியர் டுமாரோ. அவன் நாளை இங்கே வர வேண்டியிருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சென்டென்ஸை காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறீங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ். உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசி பழகுங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போக வேண்டி இருக்கும். எப்படி பேசலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஐ வில் ஹாவ் டு கோ டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு போக வேண்டி இருக்கும். எப்போ? அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். சேர்ந்து பேசலாமா? ஐ வில் ஹாவ் டு கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக். ஐ வில் ஹாவ் டு கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக். இப்போ ஃபைனல் சென்ஸ் பாருங்கள். நீ நாளை பிரியாணி சமைக்க வேண்டி இருக்கும். நாளைக்கு வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்க, நாளைக்கு நீ பிரியாணி சமைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? யூ வில் ஹாவ் டு குக் பிரியாணி டுமாரோ. யூ வில் ஹாவ் டு குக் அப்படின்னா நீ சமைக்க வேண்டி இருக்கும். என்ன? பிரியாணி. யூ வில் ஹாவ் டு குக் பிரியாணி. எப்போ? நாளை, டுமாரோ. யூ வில் ஹாவ் டு குக் பிரியாணி டுமாரோ. யூ வில் ஹாவ் டு குக் பிரியாணி டுமாரோ. ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க? இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. அவர்கள் அங்கே போக வேண்டி இருக்கும். தே வில் கோ டு தேர். தே வில் கோ டு தேர். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்டாக எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.